அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ் உம்ரா செய்கிற ஹாஜிகள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கிருபையும் ரஹ்மத் செஞ்சிருக்கான். அவன் விரும்பினவர்களை தான் ஹஜ்ஜுக்கு மக்காபா பார்க்கறது பாக்கியத்தையும் தருவான். அப்படிப்பட்ட நீங்கள் பாக்கியசாலிகள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் போயிட்டு இருந்ததுல எனக்கு தெரிஞ்ச சில வழிமுறைகள் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து பல வீடியோக்கெல்லாம் போட போகிறோம். உம்ராக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக 4 விஷயம் இருக்குது. நியத்து, தொழுகை, தவாபு, திருப்பி மக்காமி இப்ராஹிம் தொழுகிறது, சை ஓட்டுறது, ஜன்னம் தண்ணி கொடுக்குறது, சை ஓட்டுறது. இப்போ நம்ம உம்ரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி இப்போ உம்ரா போகிற ஹாஜிகளுக்கு பெண்களுக்கு இஹ்ராம் ஆடைன்றது அவங்க உடுக்கிற நார்மல் ஆடை தான். ஜென்ஸுக்கு இஹ்ராம் கிளாத்து 3 செட்டு வேணும். உம்ரா வண்டி போகிறாங்க 2 செட்டு போதும். ஹஜ்ஜு போகிறாங்க 3 செட்டு வேணும். இஹ்ராம் கிளாத்து 2 செட்டு, பெல்ட்டு, அப்புறம் நம்ம ஓதுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற உம்ரா வழிகாட்டி, ஹஜ் வழிகாட்டி புக்கு, இந்த மாதிரி புக்ஸ் நிறையவே கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு புக் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நியத்துலேருந்து எல்லா இடத்துலையும் என்ன ஓதுறதுன்றது போட்டுருக்கோம். அப்புறம் நம்ம ரெகுலராக ஓதுறதுக்கு சின்ன சின்ன சூராசு அந்த மாதிரி அடங்கிருக்க புக்ஸ், இதெல்லாம் அமலுக்காண்டி 2 குர்ஆன் செட் வேணும். காபாலையும் மதினாலையும் ஓதுறதுக்கு ஓதி அங்கே நம்ம வச்சமாக்கும், அதுவும் ஒரு சவாப் தான். அங்கே வாரம் போகிறவங்க ஓதுறதுக்கு 2 செட்டு குர்ஆன் தேவைப்படும். காபா மக்காலையும் மதினாலையும் வைக்கிறதுக்கு. போகிறதுக்கு ஒரு 4 செட்டு சாக்ஸு. கண்டிப்பாக மெடிசனல் கிட் ஒன்று தேவைப்படும் நம்மளுக்கு. அது தவிர நம்மளுக்கு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பிஸ்கெட்ஸு, ஸ்நாக்ஸு இம்மிடியேட்டாக சாப்பிட்றதுக்கு. உம்ரா போகும்போது எப்போவும் கையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில். முடி வெட்டுறதுக்கு லேடிஸ்க்கு கத்திரிக்கோள் தேவைப்படும். ஜென்ஸ்லாம் ஷேவ் பண்ணால் தேவைக்கலாம், இல்லை வெளியே போய் பார்பர் ஷாப்பில் பண்ணிக்கலாம். இந்த மெடிக்கல் கிட்டில் என்னென்ன வேணுன்றது உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கு மெயினாக நம்மளுக்கு அங்கே போனோன்னு கோல்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ கோல்டுக்கு நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸும் எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஊருக்கு போகிற எல்லாருமே இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் 3 பின் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தக்கையாக இருக்கும், குண்டாக இருக்காது. நம்ம ஊர் பாயிண்ட் இந்த மாதிரி குண்டாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா. இது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் 3 பின் பாயிண்ட் இங்கே வாங்கிக்கோங்க. இது நம்ம ஊருது. இது நீங்கள் கொண்டு போகக்கூடாது, வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ரூமுக்கு பவர் சப்ளை பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வச்சுட்டு நீங்கள் யூஸ் படுத்திங்களாமோ 2-3 பேர் உங்களுக்கே இருக்கும். 2 ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், மற்ற ஹாஜிமார்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது கன்ஃபார்ம்டாக இந்த இன்டர்நேஷ்னல் பாயிண்ட் இங்கே ஒன்று எடுத்துகிட்டு போங்க. இல்லை அங்கேயும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். கொண்டு போகிறது நல்லது.